much different than the grammar that we are used to, for example, in Paul or John. ஒன்று பேதுரு நிருபத்தை போதிப்பது என்பது மற்ற நிருபங்களிலிருந்து வேறுபட்டது. அது கொஞ்சம் கடினமானது. ஏனென்றால் பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகம் அதை நாம் வரையறுப்பதற்கு அல்லது விளக்குவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. For example, Paul writes small letters, and his longest sentence is 11 verses long. ஒருவேளை நம்ம பவுல் எடுத்துக்கொண்டோம்னா அவருடைய மிக நீளமான வாக்கியம் என்று சொல்லுவோமானால் ஒரு 11 வார்த்தைகள் அடங்கிய வாக்கியமாக இருக்கும். But Peter has one sentence that is 21 verses long. ஆனால் பேதுரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு வாக்கியத்துல வந்து ஏறக்குறைய 21 வார்த்தைகள் அடக்கி ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். This is one reason many translations kind of have a different way of explaining what Peter is trying to say. அதனால தானே अनेक வேத பண்டிதர்கள் பேதுரு சொல்லுகிற காரியத்தை வெவ்வேறு விதமாக விளக்கம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். I am trying my best to highlight the most important things that he does, which is the verbs that he uses. நான் என்னால் முடிந்த மட்டும் பேதுரு பயன்படுத்துகிற மிக முக்கியமான வினை சொற்களை வெர்பை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். Okay, that set aside. அது சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு மனதில் வைத்துக்கோங்க. Now what we need to remember is what is the big thing that he wants us to remember. அவர் எந்த காரியத்தை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். He has a burden that many pastors have. अनेक போதகர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அதே பாரம் அன்றைக்கு பேதுருக்கும் இருந்தது. I tell you a story. Long time ago I was teaching at Hindustan Bible Institute in Chennai. சென்னையில் இருக்கிறதான ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல பல வருடங்களுக்கு முன்பாக சார் வந்து போதித்துக் கொண்டிருந்தார்கள். I was a young teacher, 30 years old. அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் ஆசிரியராக 30 வயது நிரம்பியவராக இருந்தார். And I myself grew up in a legalistic family, legalistic church. And then when I went to US, I found true grace of God, and I was excited to teach the true grace at HBI. அந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட ஒரு சட்டபூர்வமான வாழ்வு சார்ந்து இதை இப்படி செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்டதான ஒரு மனநிலை சார்ந்ததான ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். தேவனுடைய கிருபையை அறியாதவராக இருந்தார். ஆனால் அங்கே கிருபையை குறித்து அறிந்து கொண்டு தேவனுடைய கிருபை அணிவித்த பின்பாக அதை போதிக்கிற பணியை அந்த HBI நிறுவனத்தில் அவர் செய்தார். Now all my students understood the grace of God does not lead to licentious living. அந்த இவருடைய மாணவர்களுக்கு எல்லாம் ஒன்று தெளிவாக புரிந்தது என்னவென்றால் தேவனுடைய கிருபை என்று சொல்வதனாலே நாம் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். Except for one student. ஆனால் ஒரு நபருக்கு அது புரியவில்லை. She understood grace, but she did not understood godliness. அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருபை என்றால் என்ன என்று அவள் புரிந்திருந்தால் ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது என்ன என்பதை குறித்த புரிதல் அற்றவளாய் இருந்தாள். So she started to say, I am free in Christ, I am free in Christ, and tried every sin she wanted to try. அந்த பெண்மணி வந்து நான் கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நான் சுயாதீனம் பெற்றிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, அதனாலே நான் என்ன வேண்டுமானாலும் தவறு செய்து கொள்ளலாம் என்ற சிந்தையிலே தன்னால் முடிந்த அளவுக்கு என்னென்ன பாவம்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய அவள் முயற்சித்தாள். That happened another time in a church in Australia that I taught. அப்ப அருமையான சகோதரர் போதித்ததான ஆஸ்திரேலியால அவர் போதித்த அந்த இடத்துல கூட இதே மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிறது. They started to say you have to sin to understand God's love. அவர்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அளவுக்கு நீ பாவம் செய்ய வேண்டும் என்பதாக போதித்தார்கள். Right, that's the fear all the pastors face, because you want to teach the love of God, you want to teach the grace of God, but you don't want them to go and sin. அதனாலே போதகர்களாக இருக்கிற நம்ம எல்லோருக்குமே ஒரு பதட்டம் இருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையை குறித்து அன்பை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறோம், ஆனால் அதை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு விரும்புகிற வண்ணமாக பாவம் செய்வார்களோ என்கிறதான பதபதைப்பு இருக்கிறது. Peter, as a pastor, his problem is people in his congregation are going through so much struggle that they may walk away from the Lord. பேதுருக்கு இருந்த ஒரு கரிசனை என்னவென்றால் அவர் போதித்துக் கொண்டிருந்த அந்த சபை மக்கள், அந்த நபர்கள், சிதறியிருந்த அந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய
பிரச்சனைகளினாலே போராட்டங்களினாலே ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விடுவார்களோ என்றதான கரிசனை அவருக்கு இருந்தது. Now ultimately God won't lose them because he very clearly said He is the one who gave us this living hope. He is the one who is purifying you. He is the one who is going to give you all kinds of inheritance when the Lord Jesus comes back. அவர் ஒன்றை நன்றாக அறிந்திருந்தார். ஆண்டவர் தான் நமக்கு சுயாதீனத்தை வைத்திருக்கிறவர். ஆண்டவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்தவர். ஆண்டவர் தான் அந்த சுயாதீனத்தை நாம் அடையும்படியாக நம்மை நடத்துகிறவர். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். So he knows God will protect them. But in the meantime, they are going to have a rough life. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினபடியே அவர் செய்வார். கட்டாயம் அந்த சுதந்திரத்தை அவர் சுதந்திரிக்கும்படியாக அவரை நடத்துவார் என்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. அதே நேரத்திலே அந்த பாதையிலே அவர்கள் சந்திக்க போகிற பல்வேறு சவால்களையும் அவர் அறிந்திருந்தார். Many times we parents go through very similar situation. பெற்றோராகிய நாமும் கூட இப்படிப்பட்டதான சூழலுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். I have 3 sons, which means that 3 times they will repeat the mistakes that I made, and 3 times they heard me not to do that, and 3 times they did it, and then they learned not to do that. ஒருவேளை அவருக்கு சகோதரருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தவறை 3 பேரும் 3 வேலைகளிலே அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதை அவர் திருத்திக் கொள்ள அவருக்கு ஆலோசனை சொல்லி மறுபடியும் அதிலே தவறு செய்து மறுபடியும் ஆலோசனை சொல்லி இப்படியாக இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. Right? We want to tell them, I have done the mistake, don't do that. But they won't listen till they try it. ஒருவேளை அவர் செய்து தன்னுடைய அனுபவத்திலே ஒரு தவறு செய்து அதிலே கற்றுக்கொண்ட காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவர்கள் இவரிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் அவர்களே அந்த தவறை செய்துதான் கற்றுக்கொள்கிற நிர்பந்தத்துக்குள்ளாய் போகிறார்கள். So you see in Peter, he talks about God's goodness on one side, the greatness of the salvation on one side, but on the other side he would give great warning to be holy and live a righteous life. தேவனுடைய கிருபையை தேவன் அவர்களுக்கு பாராட்டியிருக்கிற அந்த மேன்மையான ரட்சிப்பை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற அதே வேளையிலே தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிறதான எச்சரிப்பையும் அவர் கொடுக்கிறார். And that's a great lesson for us. அது நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. When we get discouraged by the sufferings that we go through, we can always count on the blessings that is waiting for us. நாம் கடினமான பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்போது நமக்காக கிறிஸ்து செய்திருக்கிற காரியங்களிலே நாம் நிறைவடைய வேண்டும், அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். But at the same time it doesn't give us the right to keep on sinning. அதனாலே ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்டதான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய பாவத்தில் நிலைநிற்க கூடாது. That's why he would say things like be alert, watchful, be holy as he is holy. அதனாலே தான் அவர் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வலியுறுத்துகிறார். We talked about the greatness of the salvation, and then we talked about how the prophets wanted to experience that, but they were told, no, it's not for them, it's for somebody else. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற அந்த உன்னதமான நித்தியமான ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்தும் அதை குறித்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தேவதூதர்கள் கூட அதை பார்த்து வாஞ்சித்து ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு அது அருளப்படவில்லை என்றும் நாம் பேசினோம். We also found out that the angels wanted to know what that is about, and they are curious but they don't get to experience it. அந்த தேவதூதர்களும் கூட அந்த ரட்சிப்பை குறித்து அனுபவிக்கும் அதை பார்க்கும் வாஞ்சையா இருந்தார்கள். ஆனாலும் கூட அது அவர்களுக்கு கிடைப்பதா இல்லை என்று பேசினோம். And we need to protect what we have with the faith that we have, faith that's more precious than gold and silver. பொன் வெள்ளி இவைகளை காட்டிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை நாம் காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். There's one more theme that Peter keeps talking about, and it's the greatness of Jesus's work. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த செயலுடைய மேன்மையை அவர் திரும்ப திரும்ப பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். For example, he would say in verse 1:18 that we were not redeemed with ordinary silver and gold, the temple sacrifices. We were redeemed by the precious blood of Jesus our Lamb. 18-19 வசனங்களில் சொல்கிறார், அவர் உங்கள் முன்னோர்களால்
பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான் நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலோ பொன்னினாலோ நீங்கள் மீட்கப்படவில்லை, மாறாக குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அதை வலியுறுத்துவதை கவனியுங்கள். Now we stopped around verse 22 and that's what I want to pick up. 22ஆம் வசனத்தோடு கூட நாம் நிறைவு செய்தோம், அதிலிருந்து நாம் தொடர இருக்கிறோம். Our time was running out, but also I stopped it because what he is about to say is very significant in the Christian church. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பேதுரு என்ன இந்த பகுதியிலே சொல்ல விரும்புகிறாரோ அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. We've been talking about the greatness of salvation, and he would say, you have purified yourself by obeying the truth. That is good. But that works out in another way, and that he says, so that you have sincere love for one another. Love each other deeply from the heart. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே இந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் ஆழ்ந்த அன்பு செலுத்துகிறவர்களாக இருங்கள் என்று அவர் பேசுகிறார். The original, he has the word love 3 different ways, 3 times. அன்பு என்கிறதான அந்த பதத்தை 3 வார்த்தைகளிலே 3 விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is so important for Christians to love each other. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டியது மிக மிக அவசியமானதா இருக்கிறது. Pastor Mano said earlier on, when you are sitting together for lunch and coffee and tea, always sit with different people from different denominations because we are Christians. We don't fight. பாஸ்டர் மனோவா சொல்லும்போது சொன்னார், நீங்கள் சாப்பிடுங்களிலே ஒரு வேளை டீ ஸ்நாக்ஸ் போகும்போது நீங்கள் உங்களுடைய சபை மக்களோடு கூட மாத்திரம் அமர்ந்திராதீர்கள், மற்றவர்களோடு கூட பழகுங்கள், மற்றவர்களிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் நமக்கு அன்பு மிக அவசியமாக இருக்கிறது. We can disagree. நாம் ஒரு சில காரியங்களிலே ஒத்து போகாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளத்தக்க காரியங்கள் ஒருத்திலிருந்து ஒருவர் இல்லாமல் இருக்கலாம். Pretty much every Sunday we come home and my wife and I argue about the sermon we heard. எப்போதும் எல்லா வாரமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாராவுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து விவாதிப்பார்கள் அல்லது அதை குறித்து காரசாரமாக பேசிக் கொள்வார்கள். And half the time I was the preacher. அந்த பிரசங்கியாரை பத்தி யாரை பத்தி பேசுவாங்கன்னா அந்த பிரசங்கியார் இவரா தான் இருப்பாரு. அதனால அதை குறித்து விவாதம் நடக்கும். She is very highly critical of my sermons. எப்பொழுதெல்லாம் சகோதரர் பேசுறாரோ அந்த செய்தியை குறித்து எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு அதை குற்றப்படுத்தி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்க்கிற மனநிலையில் இருப்பார்கள். I have learned a long time ago, if I argue with her, I am not growing. அவருடைய மனைவியோடு கூட அவர் சொல்லுகிற கருத்துக்கு உடன்படாமல் அவர் விவாதித்தால் அல்லது எதிர்த்து பேசினால் தான் ஒருபோதும் வளருவதில்லை என்பதை பல வருடங்களுக்கு முன்பாக அவர் கண்டறிந்தார். But if I listen to her, I learn new things. அவங்க மனைவி சொல்வதை அவர் பொறுமையாக கேட்பாரானால் புதிதான காரியங்களை கற்றுக்கொள்வதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. But sometimes my ego is very fragile, so I tell her, could we talk about it one day later? அவங்க உடனடியாக இவருடைய பிரசங்கத்தை குறித்து குறை சொல்வதை அவரால் தாங்கிக்க முடியாது. அவருடைய சுயத்துக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதனால இங்க பாருமா, இப்போதைக்கு பேச வேணாம், நாளைக்கு பேசிக்கலாமா என்று சொல்லி தள்ளி போட முயற்சிப்பார். We have done that so many times. If I say give me 24 hours, she knows exactly what that means. அவங்களுக்கு நல்லா தெரியும் இவரு வந்து ஒரு 24 மணி நேரம் ஆகட்டும் அப்படி சொன்னார்னா எந்த மனநிலையோடு கூட சொல்கிறார் என்று அவருடைய மனைவிக்கு நன்றாய் தெரியும். When we disagree with friends, Christians, we learn to love them regardless of our disagreement. நாம் நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்களோடு கூட ஒரு சில காரியங்களில் உடன்படாத போது அந்த உடன்படாத சூழலிலும் அவர்களிலே அன்பு கூற நாம் கற்றுக்கொள்கிறோம். Sometimes we make the extra mile. சில நேரங்களே நாம் அவர்களோடு கூட சேர்ந்து ஓடுவதற்கு நாம் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியிருக்கும். We need to take the action. நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கும். In Romans 14 and 15, Paul talks about the tension between strong people and weak people. ரோமர் 14-15 அதிகாரத்திலே விசுவாசத்திலே பலம் உள்ளவர்கள் பலவீனர்கள் அவர்களுக்கு கூட இருக்கிறதான ஒரு விதமான டென்ஷனை அல்லது மன போராட்டத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். He has 7 instructions. அங்கே அவர் 7 விதமான ஆலோசனைகளை சொல்கிறார். But 6th of them
is for the strong person, only one for the weak person. அதுல அவர் கொடுக்கிற ஆலோசனையில 6 ஆலோசனைகள், நீங்க இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று 6 ஆலோசனைகளை விசுவாசத்திலே பலமுள்ளவர்களுக்கு சொல்கிறார். ஒரே ஒரு ஆலோசனையை தான் விசுவாசத்திலே பலவீனருக்கு சொல்கிறார். It's always the responsibility of the matured person to bear the burden of the less matured person. திருச்சபையுடைய ஐக்கியத்திற்கு அல்லது கிறிஸ்தவருடைய ஐக்கியத்திற்கு மிக முக்கியமானது விசுவாசத்திலே முதிர்ச்சியா இருக்கிறவருடைய பொறுப்பு தான் மிக மிக அதிகமா இருக்கிறது. அவர்கள் தான் முன்னின்று அந்த ஐக்கியத்தை நாட வேண்டும். But sadly is usually the spiritual matured person who always picks on the spiritually immature person. ஆனால் அநேக நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், விசுவாசத்திலே மிக முதிர்ச்சியாக இருக்கிறதாக எண்ணிக்கொள்கிற நபர்கள் விசுவாசத்திலே முதிர்ச்சியற்ற நபர்களை குத்தி காண்பிக்கிறவர்களாக அல்லது அவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக எப்பொழுதும் இருக்கிறார்கள். It's our responsibility, if we think we are strong Christians, to bear the burden of the weak Christian. தேவனுடைய வசனத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம், நாம் முதிர்ந்த விசுவாசிகள் ஊழியர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால், நாம் தான் விசுவாசத்திலே முதிர்ச்சி குறைந்த நபர்களிடத்திலே இறங்கி போய் அவருடைய ஐக்கியத்தை நாடுகிறவர்களாக, அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Since you have been, Peter says, since you have been purified by the truth, learn to love people intimately. நீங்கள் தேவனுடைய கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய், நீங்கள் அவராலே அவருடைய வசனத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறும்படியாக பிரயாசப்படுங்கள். After saying that, he returns back to how did we come to be born again by the truth. அதை சொல்லி முடித்த பின்பாக அவர் எவ்வாறு சத்தியத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று பேசுகிறார். This is a long passage, verse 23, and he says, "For you have been born again, not of perishable seed, but of imperishable, through living and enduring word of God. Grass withers, flowers fall, the word of the Lord never falls, and this is the word that was preached to you." அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமில்லா புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையல்லா புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். People are like the beautiful flowers that we see all around. நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிற ஒரு பூவை போல ஜனங்கள் இருக்கிறார்கள். I saw a young girl when we were standing outside taking pictures of all the flowers down on the ground. ஒரு வாலிப பெண் வந்து பாத்தீங்கன்னா கீழே நிற்கும் போது நல்ல நல்ல பூக்களுக்கு முன்பாக நின்று அதை புகைப்படம் எடுத்துக் கொண்டதை கவனித்தேன். My younger sister loves flowers and she has thousands of pictures of flowers. அவருடைய இளைய சகோதரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் மிக அதிகமாக பிடிக்கும். அவர்கள் எங்கு போனாலும் பூக்களை சேகரிப்பதோ அல்லது வைத்திருப்பதோ உண்டு. Right? And we all like flowers. நம்ம எல்லோருக்குமே பூக்களை பிடிக்கும். But the sad thing is they don't last forever. ஆனால் நமக்கு பிடித்திருந்தாலும் கூட அந்த பூக்கள் எப்போதும் நிலை நிற்காது, அது வாடி போகும். Right? So my wife has a rule, don't give me flowers, she says, give me plants. அவங்களுடைய மனைவி சொல்வாங்க, நீங்க எனக்கு பூக்களை கொடுக்க வேண்டாம், நீங்கள் அதற்கு பதிலாக செடியை கொடுங்கள், நாங்கள் அதை நட்டு வைத்து வளர்த்து விடுகிறேன் என்று சொல்வார்கள். But even those die. ஆனால் கூட அது கூட மரித்து தான் போகும். Right? And people die. ஜனங்கள் மரித்து போகிறார்கள். Right? People that, animals that live thousands of years, well, hundreds of years, they die. ஒருவேளை 100 வருடங்கள் வாழ்கிற உயிரினங்கள் கூட மரித்து போகிறதா இருக்கிறது. Right by our house, a whole bunch of turtles come to lay eggs. அவருடைய வீட்டுக்கு சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா முட்டையிடும்படியாக வரும். I was telling that to some Naga friends and they said they taste really good. அவருடைய நாகா நண்பர்கிட்ட சொன்னபோது அது நல்ல டேஸ்டா இருக்குமே என்று சொன்னார்கள். Well, in America it's illegal to harm them. ஆனால் அமெரிக்க தேசத்துல நீங்க அதுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அதை கொல்லக்கூடாது, அதனால அதை ஒன்று செய்ய மாட்டார்கள். Some of those turtles are 200 years old. அந்த ஆமைகள் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா 200 வருடங்கள் வாழ்வது
உயிர் வாழ்கின்றன. That is amazing to think. அதை பற்றி யோசிக்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. Right? But yet they too die. ஆனால் கூட அதுவும் செத்து தான் போகும். The only thing that doesn't perish is God's words. ஒருபோதும் அழியாத ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய வசனம் மாத்திரமே. Jesus said, heavens and earth will be passing, but not my words. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று சொன்னார். There's a reason for Peter to say this to the people. They did not become saved by hearing man's words. They came to know the Lord and were saved by the word of God. பேதுரு இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அங்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் எவரும் மனிதனுடைய வார்த்தையினாலே ரட்சிக்கப்படவில்லை, மாறாக அழியாத நித்தியமான தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள், மறுபடியும் பிறந்தார்கள். Imagine that we have one of those things that never decay. ஒருபோதும் அதாவது அழிந்து போகாத அல்லது வாடி போகாத ஒன்று நம்மிடத்தில் இருக்குமானால், imagine a flower that we have that never withers. நம்மகிட்ட வாடியே போகாத ஒரு அழகான மலர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Wow, that would be amazing, right? அது எவ்வளவு ஆச்சரியமாய் எவ்வளவு மகிழ்ச்சியானதா இருக்கும். But that's what we have, the word of God. ஆனால் அப்படிப்பட்ட மலர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அதை போன்ற அதை காட்டிலும் மேன்மையான அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. Right? And that's how the people were saved, and that's why Peter is telling them that they need to love each other. Their salvation was based on the message of truth, which is based on God's word that doesn't destroy. ஒருபோதும் அழியாத தேவனுடைய வசனத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே மீட்கப்பட்டதான அந்த ஜனங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். After saying don't continue to love, he gives some more instruction in chapter 2. அன்பு கூறுவதை குறித்து சொல்லிவிட்டு தொடர்ந்து அவருடைய ஆலோசனையாக 2ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை தொடர்கிறார். Now, verse 1 of chapter 2 is just the opposite of what love is. 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அன்பு என்பதற்கு அப்படியே எதிர்ப்பதமான ஒரு காரியம் அது. For example, number 1 is malice or trickiness that you do. நம்ம தமிழ்ல 2வது வசனம் சகல துர்க்குணம் சகலவித கபடம் எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. Does that come out of love? இது அன்பினால் வருவதா? இல்லை. If you loved someone, would you do that to that person? ஒருவேளை யாரையாவது நீங்கள் நேசித்தார், அவர்களிடத்திலே துர்க்குணமாக கபடமாக வஞ்சகமாக பொறாமையோடு புறங்கூற காரியத்தை எல்லாம் செய்வீர்களா? Would you envy, slander? பொறாமைப்படுவீங்களா? That's what you said. புறங்கூறுதல் செய்வீர்களா? We won't do that. உண்மையாகவே நாம் அன்பு கூறுவோமானால் இதை செய்ய மாட்டோம். That's why he says, set aside. அதனால தான் அவர் சொல்கிறார், இவைகளை எல்லாம் ஒழித்து விடுங்கள். Get rid of them. அவைகளை உங்களை விட்டு புறம்பே தள்ளி விடுங்கள். At the same time, we can do something to increase our knowledge of God's word, and that is just like newborn babies longing for the word, for the milk, we can long for the word of God. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வசனமாகிய களங்கமில்லாத அந்த யானைப்பாலின் மேலே மிகுந்த வாஞ்சியாருங்கள், தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் போஷிக்கப்பட்டிருங்கள் என்று சொல்கிறார். That's what I said earlier on. We cannot just live on one day meal a day, like on Sunday. ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை உணவு உண்டு நாம் வாழ முடியாது. அதே போல வாரத்துக்கு ஒரு முறை நாம் கேட்கிற ஒரு செய்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. It has to be every day. அது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையாகிய உணவு நமக்கு அவசியம். Now that you have tasted that the Lord is good, which is a verse from the Old Testament talking about the words of the Lord are good, tasty, you need to keep tasting it all the time. முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் பழைய ஏற்பாட்டு பக்கங்களை நாம் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவர் நல்லவர் என்பதை ஆண்டவருடைய நன்மையை நீங்கள் ருசித்தபடினாலே நீங்கள் அந்த நன்மையை தொடர்ந்து ருசிக்கும்படியாக தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாஞ்சியோடு கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். When I was teaching one time, this farmer came and said to me, now this farmer's name is Ron, and he had 5,000 cows. ஒரு நாள் அவர் போதித்து கொண்டிருந்த போது ரான் என்று சொல்லப்படுகிற ஒரு விவசாயி அவர்கிட்ட வந்தாரு. அவர் சொன்னாரு அவர்கிட்ட 5000 மாடுகள் இருந்தது, பசு மாடுகள்.
One time I went with him in his truck and he was sitting there and the cows were going in front of him and he would say things like, "That's Lucy. She gives 50 liters of milk a day. That is Stacy. She is blind on the left eye." அவர் ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு ட்ராக்ல உட்கார்ந்துருந்தாரு. டிராக்டர்ல நாங்க பேசி இருக்கும்போது அவருக்கு முன்பாக அவருடைய மாடுகள் எல்லாம் போனது. அது ஒவ்வொரு மாட்டுடைய பெயரையும் சொல்லி அதுக்கு உள்ள நிறை என்ன, அதுல இருக்கிற குறை என்னன்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. Yeah, Ron knew all 5,000 of his cows. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொறுப்பில் இருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த 5000 மாடுகளை பற்றி எல்லாம் அறிந்திருந்தார். That's how shepherds are too. அது அதை போலதான் மேய்ப்பர்கள் இருப்பாங்க. தங்க கிட்ட எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பற்றி அறிந்திருப்பார்கள். You remember the man that had 100 sheep and he lost one and he remembered Lucy is missing. நமக்கு தெரியும் அந்த ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு 100 ஆடு ஒருவரிடம் இருந்தது, அதுல ஒன்று காணாம போச்சு. அவருக்கு நன்றாக தெரியும், அதனுடைய பேரும் தெரியும், அது எங்கடா போச்சுன்னு சொல்லி அதை ஈஸியாக அது இல்லை என்பதை அறிந்து கொண்டிருந்தார். Ron said to me, "Andrew, you are a theologian, you are a pastor, you can read the Bible all day long. I have 5,000 cows to take care of. I don't have the luxury of studying God's word." ரான் அவர்கிட்ட சொன்னாரு, நீங்க பைபிள் காலேஜ் டீச் பண்றீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் வேதாகமத்தை போதிக்கிற பணியில் இருக்கீங்க, அதனால நீங்க பைபிளை நிறைய நேரம் படிக்கலாம் செய்யலாம். ஆனா எனக்கு 5000 மாடுகள் இருக்குது, அதுகளை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால உங்களே மாதிரி எல்லாம் என்னால வேதாகமத்தை படிக்க முடியாதுன்னு சொன்னார். And I said, "Ron, I sat with you in the truck and I saw there were times you were just doing nothing." நான் உங்களோட தான் உட்கார்ந்துருந்தேன். 5000 மாடு உனக்கு இருந்தாலும் கூட சில நேரங்களில் நீ ஒண்ணுமே செய்யாம சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறத என்னால பார்க்க முடிந்தது. Because the cows were lying down and chewing their cud. அங்க உன்னுடைய மாடுகள் எல்லாம் அது சாப்பிட்டதை அசைப்பட்டு கொண்டு முன்பாக பேசாம அது பேசாது படுத்திருக்கிறது. Right? You know that about the cows. They like to take breaks. உங்களுக்கு தெரியும், எப்பொழுது மாடுகள் மேய்ந்து இருக்காது, அது மேய்ந்து கொண்டிருப்பதை அசைப்படுகிற வேலையும் செய்து கொண்டிருக்கும். I said to him, "How difficult it is that you write one verse on the back of on a piece of paper, put it in the back of your pants pocket, and as soon as the cows lie down, you take that verse and read." நான் அவரிடம் சொன்னேன், நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஒரு வசனத்தை எழுதி உங்க பேண்ட் பாக்கெட்ல வைத்துக் கொண்டு உங்களுடைய மாடுகள் எல்லாம் அசைப்படும் போது நீயும் ஏன் இந்த வசனத்தை அசைப்படக்கூடாது என்று சொன்னேன். I saw him 1 week later. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவரை நான் சந்தித்தேன். He had a really torn paper in his back pocket. அவருடைய பேண்ட் பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிழிந்து போன ஒரு சீட் இருந்தது. He had Ephesians 2:8, 9 and 10 written and he had memorized those verses. எபேசியர் 2, 8, 9, 10 வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை அவர் மனப்பாடம் செய்திருந்தார். I know you don't count cows, but you do this on your phone. நீங்க ஒருவேளை அவரை போல மாடுகளை வைத்துக் கொண்டு அதை எண்ணிக்கொண்டிருப்பதில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அநேக நேரங்களில் நாம் மொபைல் போனை வைத்து அதை நோண்டி கொண்டிருப்போம். Yesterday I was walking in Bangalore and I walked by so many security and so many police because where I stayed was near governor's office and the police had their hat on their lap with the smartphone in there and they were doing this and they are safeguarding the governor. நேற்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மாலை வழியா தான் நான் வந்தேன். அங்க வந்து பாதுகாப்புக்கு அமர்ந்திருக்கிற அநேக போலீஸ்மேன் வந்து அவங்களுடைய தொப்பியை கழட்டி அவருடைய தொடையின் மேல் வைத்து விட்டு அதற்குள்ளாக மொபைல் போனை வைத்து அதை நோண்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படித்தான் கவர்னரை பாதுகாக்கிறார்கள் என்று தெரியவில்லை. Believe me, I do the same. ஏதோ மற்றவர்களை பற்றி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், நானும் அதைத்தான் செய்கிறேன். It is so tempting to watch all those cats and dogs TV show. நிறைய நேரங்களிலே ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி காரியங்களை பார்ப்பது என்பது நமக்கு பிடித்தமாய் தான் இருக்கிறது. Mine is crazy criminals who do wrong things and get caught. அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் விசித்திரமான காரியங்களை செய்து போலீசிடம் பிடிபடுவார்கள் அல்லவா, அதை பற்றியதான காரியங்களை அவர் பார்ப்பதுக்கு பிடிக்கும். It's okay to entertain ourselves. ஒரு சில நேரங்களே இப்படிப்பட்ட வேடிக்கைகளிலே நேரம் செலவிப்பது என்பது நல்லதுதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. But at the same time we need to feed ourselves with God's word. ஆனால் அதற்கு மேலாக நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்படுகிறவர்களாக அதனாலே போஷிக்கப்படுவர்களாக இருக்க வேண்டும். Otherwise we will starve. அப்படி இல்லாவிட்டால் நாம் ஆவிக்குரிய பசியுள்ளவர்களாய் மாறி போவோம். Right? As a result, we would sometimes start
not knowing what to do in the times of trials. அப்படி நாம் தேவனுடைய வசனத்தை தேடாதவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்போது என்ன செய்வது என்று தெரியாதவர்களாய் நாம் நிற்போம். Now Peter changes the imagery from truth to talk about something called stone. அவர் சத்தியம் என்கிறதான அந்த காரியத்திலிருந்து இப்பொழுது இன்னொரு காரியத்தை அவர் பேச இருக்கிறார். அது கல்லை பற்றி அவர் பேசுகிறார். Earlier he said you have come to the truth. Now he says you have come to the living stone. முதலாவது சத்தியத்திடம் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது ஜீவனுள்ள கற்களை நீங்கள் கற்களை போல இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். Now this is an interesting stone. In this interesting stone, if you trust it, you grow. If you don't trust it, you get hurt. இந்த கல் ஒரு வித்தியாசமான கல். இதை நீங்கள் நம்பினீர்களானால் நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் அதை நம்பாவிட்டால் இடறுவீர்கள். Read that whole verse with me, the whole section with me. You have come to the living stone, rejected by humans but chosen by God, precious to him. It's the living stones that are being built into spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifice acceptable to God through Christ. I lay a stone in Zion, a chosen and precious cornerstone. Now to those who believe, the stone is precious. But to those who do not believe, the stone the builders rejected has become a cornerstone, a stone that causes people to stumble, and a rock that makes them fall. நான்கிலிருந்து வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டத விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. This is a special force of that stone. If you like that stone, you are doing well and you are growing. But if you don't like that stone, you're going to get hurt. இந்த கல் கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு ஜீவனுடைய கல். இந்த கல்லை நீங்கள் நம்பினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். இந்த கல்லை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், தள்ளிவிடுவீர்களானால் அதனாலே இடரலடைவீர்கள், வீழ்ந்து போவீர்கள். Says something very beautiful in English 5, I don't know where it is, but he says that this stone, when you combine them, you become living baby stones, and together that big stone and you small stone are becoming a spiritual house to be a holy priesthood where you offer offer spiritual sacrifices acceptable to God. In other words, he is saying, when you become part of this rock, you become a baby rock on top of the baby rock, but a strong baby rock, and then you become a temple where the priests are offering sacrifices acceptable to God. 4-5 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட ஜீவனுடைய கல்லிலே நீங்கள் சேர்வீர்களானால் நீங்களும் ஜீவனுள்ள அந்த கல்லை போலவே நீங்கள் மாறி நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருவீர்கள். தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். Why do you think Peter said this story? எதற்காக இந்த விதமாக பேதுரு இதனை விளக்குகிறார்? This is his life. இது அவருடைய வாழ்வு இது. Right? He came to Jesus as Simon. இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். And he came to him with the name Simon. சீமோன் என்கிற பேரோடு கூட இயேசுவிடம் வந்தார். And Jesus said, "You're no longer Simon. You are Petros, rock." இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இனி சீமோன் அல்ல, பெட்ரோஸ். அப்படின்னா என்னன்னா நீ இனி கல் என்று சொன்னார். Right? So he knows he's the baby rock. ஒரு சின்ன குழந்தை கல் போல சிறு கல் அவர். We are the original rock and roll team. நாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்களினுடைய கூட்டமா இருக்கிறோம். Right? Peter knew on his own he was just a fragile rock. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுக்கு உதவாத ஒரு சாதாரண கூழாங்கலை போல சிறு கல் அவர்.
But on top of the cornerstone, Jesus Christ, he is a strong rock. ஆனால் மூளைக்கல்லாகிய மிகப்பெரிய பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே அவர் நாட்டப்பட்ட போது அவர் மிகுந்த பலசாலியாக இருக்கிறார். That even Paul would make references to this. இதே காரியத்தை தான் பவுலும் கூட குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். He says there's no other foundation except Jesus, the foundation. அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவாகிய அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போடப்படக்கூடாது என்று சொல்கிறார். And everybody else builds on it. And when they are strongly built on the foundation, they don't fall apart. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்படுகிற ஒவ்வொருவரும் அது மிக பலமுள்ளதாக மாறி தேவனுடைய ஆலயமாக ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக எழும்புகிறது. Think about that. You and I, simple people from Hosur, simple people from Trunaveli, simple people from Nagarkoil, we are part of God's mega structure called God's temple, where the priest offers sacrifices, and we are the rocks on that mega structure. யோசித்து பாருங்கள், ஒருவேளை தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதியிலிருந்து சிறு சிறு பகுதியிலிருந்து வந்திருக்கிற சாதாரணமான கற்களாகிய நம்மை ஆண்டவர் மேன்மையான ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து மேலே வைத்தது நிமித்தமாக நாம் பலமடைந்து தேவனுடைய மாளிகை கட்டப்பட்டு தேவனுக்கு பலி செலுத்துகிற அந்த ஆசாரிய கூட்டமாக அந்த கல்லாக நாம் பலசாலிகளாக மாறி இருக்கிறோம். I love this building. இந்த கட்டடம் எனக்கு பிடித்திருக்கிறது. Yeah, they are all built with rocks. கற்களினாலே கட்டப்பட்டிருக்கிற கட்டடம் இது. My parents' house is built with rocks. அவருடைய பெற்றோருடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமாக தான் கல்லினால் கட்டப்பட்டது. And I always admired that. அதை எப்பொழுதுமே அவர் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்ப்பார். Yeah, building with bricks is easy. ஒருவேளை பிரிக்ஸ் வச்சு அல்லது செங்கல் வைத்து கட்டுவது என்பது எளிமையானது. And that's the fashion now, or with wood. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரங்களை வைத்து கட்டுவது என்பது நாகரிகமாகி விட்டது. அநேக இடங்களில் அதை செய்கிறார்கள். But I have seen how they build. Now this is probably slightly different than the ones that I have seen in Nagarkoil. They're like little tiny scientists that had to put the one big piece and a small piece and put enough cement in between and put another. They're constantly putting puzzles together. நீங்க பாத்தீங்கன்னா கல்லை வந்து சைடா வச்சு அதுக்கு மேல ஒரு சின்ன கல் வைத்து அப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பசில் சேர்க்கிறது போல கற்களை வைத்து அதுக்கு இடையிலே சிமெண்டை வைத்து அவர்கள் அவ்வாறு கட்டியிருப்பார்கள். Some of us are big stones and some of us are little tiny stones. தேவனுடைய அந்த மேன்மையான அந்த ஜீவனுள்ள ஆலயத்திலே நம்மிலே ஒரு சிலர் பெரிய கல்லா இருக்கலாம், ஒரு சிலர் மீடியமான கல்லாக சிறு கல்லா இருக்கக்கூடும். But those stones are as important as the big stones. சிறு கற்களானது பெரிய கற்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Right? Because Jesus is the one ultimately building this stone house. ஏனென்றால் இந்த கற்களான இந்த ஆலயத்தை கட்டுகிறது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அவரே மூளைக்கல்லா இருக்கிறார், அவரே அதை செய்கிறார். Now there is a sad story, and that is people who don't accept this rock are basically kicking against a rock and hurting themselves. இந்த ஜீவனுள்ள கல்லை நிராகரிக்கிற நபர்கள், தள்ளி விடுகிற நபர்கள் தங்களுடைய கால்களாலே அதை எட்டி உதைத்தால், ஒரு கல்லை உதைக்கும் போது எவ்வாறு அது வலியை வேதனை உண்டாக்குமோ அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக கொண்டு செல்கிறவர்கள். Peter knows his audience are not such people. பேதுருக்கு நன்றாக தெரியும், அவர் எழுதுகிற அந்த நபர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல, மாறாக அவர்கள் இந்த ஜீவனுள்ள கல்லை நம்பினவர்கள், அந்த கல்லின் மேலே கட்டப்படுகிறவர்கள் என்று அறிவார். And therefore he says immediately on verse 9, you are a chosen people, royal priesthood, holy nation, God's special possession, that you may declare the praise of him who called you out of darkness into a wonderful light. 9வது வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். முன்னே தேவனுடைய ஜனமாய் நீங்கள் இல்லை, இப்பொழுது நீங்கள் ஜனம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், ஆனால் இப்பொழுது அவரால் இரக்கம் பெற்றவர்கள் என்று சொல்கிறார். Even the Israelites would be shocked by hearing that. இதை கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களே அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள். Right? Because in their culture only one tribe had kings in it, Judah tribe. நாம் அறிவோம், இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோத்திரத்தார் மாத்திரம்தான் ராஜாவாக வர முடியும், அது யூதா கோத்திரத்தார். And then only one tribe had priests, the Levites.
அவருடைய அந்த கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக மாற முடியும். But there was no tribe that was royal priesthood. அந்த 12 கோத்திரத்துல எந்த கோத்திரமுமே நான் ராஜாவாகவும் இருக்கிறேன் ஆசாரியனா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. There were no such tribe. எந்த ஒரு கோத்திரமே அப்படி இல்லை. You remember the story where Saul couldn't wait long enough for Eli to come, not Eli, Samuel to come. And so he goes and does the sacrifices and loses the kingdom. உங்களுக்கு தெரியும், நம்ம 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்பாக சவுல் சாமுவேல் அவர்தான் ஆசாரியர், அவர் பலியிடுவதற்கு முன்பாகவே அவசரப்பட்டு பலியிட்டதினாலே அவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனதை நாம் வாசிக்கிறோம். There was no royal priesthood. யாருமே நான் ராஜாவா இருந்து கொண்டே நான் ஆசாரியனா இருப்பேன் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி யாருமே இல்லை பழைய ஏற்பாட்டில். Either you had royalty or you had priesthood. ஒன்னு நீ ராஜாவா இருக்கணும், இல்லாட்டி ஆசாரியனாக இருக்கணும். So why is Peter calling them the royal priesthood? ஆனால் இங்கே நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று ஏன் பேதுரு சொல்கிறார்? There were a few exceptions. சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. You remember David would go and eat from the food that only the priest could eat. உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட அங்கே ஆசாரிகள் மாத்திரமே சாப்பிடக்கூடிய அப்பத்தை சாப்பிட்டார் என்று நாம் அறிவோம். You remember a fellow named Melchizedek, when he came, Abraham gave him 1/10. நமக்கு தெரியும், அங்க மெல்கிசேதேக்கு என்கிறதான ராஜா பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு ஆபிரகாம் தைத்து கொடுத்தார், தசமபாகம் கொடுத்தார் என்று அறிவோம். In the book of Hebrews, the author would argue Jesus is not a Levitical priest but a priest like the Melchizedek. அதனாலே தானே அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவர் ஆரோனுடைய முறையின்படி அவர் ஆசாரியர் அல்ல, மாறாக மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியர் என்று சொல்கிறார். This is Peter's way of saying you belong to Jesus. இங்கே பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இயேசுவின் முறையின்படி ஆசாரியராக ராஜாக்களாக இருக்கிறீர்கள். Not Judah, நீங்கள் யூதாவை பின்பற்றி ராஜாவாக வரவில்லை. not Levi, நீங்கள் லேவியரை பின்பற்றி ஒரு ஆசாரியராக மாறவில்லை. not Simon, நீங்கள் சீமோனை பின்பற்றி மாறவில்லை. or Gad or Dan, காத் அல்லது டான், எந்த கோத்திரத்தையும் உடையவர்களாக இருந்து நீங்கள் இந்த இடத்தை அடையவில்லை. You're a special group. நீங்கள் ஒரு சிறப்பான கூட்டத்தினர். Matter of fact, once you were not a people, but now you are people of God. Once you did not receive mercy, but you have received mercy. முன்பாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்ததில்லை, தேவனுடைய ஜனமாகவே இருந்ததில்லை, ஆனால் இப்பொழுது தேவனுடைய ஜனமாக இருக்கிறீர்கள். முன்பு நீங்கள் இரக்கத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, தேவனுடைய இரக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Now scholars say that's a reference to the fact the audience were Gentiles. இந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை அவர் சொல்வதற்கு காரணம் கேட்கிற அல்லது சிதறியிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களிலே அநேகர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவினவர்கள். That may be true. அது உண்மையாக இருக்கக்கூடும். But even among the Israelites, they were not royal priesthood. ஆனாலும் இஸ்ரவேலருக்குள்ளாவும் கூட யாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று தங்களை அழைத்துக் கொள்ள முடியாது. Even when they went into exile, they thought they were not my people. Hosea said that. ஓசியா சொல்லுகிறதை போல அங்கே அவர்கள் அந்த சிறைபிடிக்கப்பட்டு போனபோது என் ஜனமல்ல என்ற மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். So it refers to both groups of people. இது ரெண்டு கூட்டத்தினரை குறிக்கிறதா இருக்கிறது. At one time they were not God's people, but now they are beloved people. ஒரு நாளிலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தனங்களாய் இல்லை, ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். Chosen people, royal priesthood, holy nation, God's special possession. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவர்கள் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம் என்று நம்மை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கிறது. Now we've been seeing a pattern. Peter will talk about the greatness of the salvation and immediately talk about the need for a holy living. பேதுருவுடைய முறை என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் பேசிவிட்டு உடனடியாக அந்த ஆசீர்வாதங்களின் அடிப்படையிலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பேசுகிறார். So he says, dear friends, I urge you
as strangers and exile to abstain from sexual desires which wage war against your soul. Live such good lives among the pagans, so they accuse you of wrongdoing, that they may see the good deeds and glorify God on the day of his visit. 11 வசனம், பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்சீச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். I have a friend, his name is Millard. மில்லட் என்கிற ஒரு நண்பர் அவருக்கு இருக்கிறார். He is a Bible translator. அவர் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற பணியை செய்கிறவர். But one time I had come from Fiji and I said to Millard said something like, well, how was Fiji? I said, it was very good. Fiji, the island Fiji. Okay, Fiji என்கிறதான ஐலாண்ட்ல இருந்துட்டு அவர் திரும்பி வந்திருந்தார். அதனால அவருடைய நண்பர் மில்லட் என்கிறவர் எப்படிப்பா அந்த தீவு இருக்கிறது என்று கேட்டார். And I said it was very good. அந்த தீவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னார். And he said they have good prison. அங்க வந்து நல்ல சிறைச்சாலைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார். I didn't listen at all. I mean, I kind of laughed and I moved on. நான் அதற்கு அவர் பதில் சொல்லல, சிரிச்சிட்டு அப்படியே விலகி போய் விட்டார். A couple of days later a couple of months later I went to Nepal to teach and I saw Millard again and I said, Millard, I have just returned from Nepal. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நேபாளல போய் ஊழியம் செய்துவிட்டு திரும்ப அவருடைய நண்பரை பார்த்தபோது மறுபடியும் அவர் சொன்னாரு, நான் இப்ப நேபாளல இருந்து வருகிறேன்னு சொன்னார். And then he said other things and said they have good prison. அவர் எல்லாத்தையும் பேசிட்டே இருந்துட்டு அவர் சொன்னாரு, அங்கேயும் கூட நல்ல நல்ல சிறைச்சாலைகள் எல்லாம் இருக்குது என்று சொன்னார். And I came back from Australia and I said the same and Millard said they have good prison. ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துட்டு அதை பற்றி சொன்னப்பயும் அவர் நண்பர் சொன்னாரு, மத்த எதை பத்தி அவர் கவனிக்கல. அவர் சொன்னது என்னன்னா, அங்க நல்ல சிறைச்சாலைகள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னார். The third time he said that, a bell went in my head. I said, Millard, how do you know about these prisons? மூணாவது தடவை கேட்டிருந்தா அவருடைய மைண்ட்ல ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னடா எப்ப வந்து எதை பத்தி சொன்னாலும் இவரு அங்க நல்ல சிறைச்சாலை இருக்குன்னு சொல்றாரே சொல்லிட்டு அவரை பார்த்து, மில்லட் என்னப்பா அந்த சிறைச்சாலைலாம் அங்க நல்ல நல்ல சிறைச்சாலை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். Now I've known Millard for about 5 years. அவர் 5 வருடங்கள் அவருக்கு நன்றாக பழக்கமான நபர் அவர். Right? And he said, well, before I became a Christian, I was an international drug smuggler. And I was in all those prisons. அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பாக நான் அகில உலகளாவிய ஒரு போதை கடத்தல் வேலையை செய்து கொண்டிருந்தேன். அதனால எல்லா சிறைச்சாலையும் இருந்திருக்கிறேன். அதனால அந்த சிறைச்சாலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னார். Because these people changed so drastically, others who watched that, they would see and give glory to God. அவருடைய வாழ்வு இப்படியாக ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே மாறி இருக்கிறபடினாலே அவருடைய வாழ்வை காண்கிறவர்கள் தேவனை மையப்படுத்துவர்களாக இருக்கிறார்கள். Now there's a big difference between Thambi Arumuham and Andrew. அதுதான் ஒரு வித்தியாசம் ஒருவேளை சார் ஆண்ட்ரூக்கும் எனக்கு. I grew up in a Christian home. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தார். But he grew up in a Hindu home. நான் வந்து ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். Right? That's a difference that the people can see. So அந்த விதமான வித்தியாசத்தை நாம் ஒருவருக்கொருவர் பார்க்க முடியும். Right? In the same way Peter is saying, when you are living in a foreign world, control your sexual desires that wage war against you. Live in a good way that people will see you're good and glorify God. நீங்கள் அந்நிய தேசத்திலே சிதறி இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற தேசத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த தேசத்தின் மக்களைப் போல நீங்கள் இச்சைக்கு உட்படாதவர்களாக நீங்கள் நல்நடக்கையோடு நடந்து கொள்வீர்களானால் அங்கிருக்கிற நபர்கள் உங்களுடைய வாழ்வை கண்டு அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். That's a sexual temptation example. அங்கே அவர் மாம்ச இச்சைகளை பற்றி அவர் பேசுகிறார். But now he gives an example that we all need to know, and that is submitting to the leadership. அடுத்து அவர் பேச போகிற காரியம் என்னவென்றால், நாம் எல்லோருக்கும் ஒரு தடுமாற்றமாக இருக்கிற புறஜாதிகளுடைய அந்த தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து பேச போகிறார். We don't like these lessons. இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு கேட்பதற்கு அவ்வளவு விருப்பமானதாக இராது. When we all went home to our room for a little afternoon nap,
I got a message from my airlines that I'm supposed to fly on Thursday. They canceled my ticket and rebook. அவர் வந்து இப்போ பிரேக் டயத்தில் வந்து அவருடைய ஃபோனை செக் பண்ணியிருக்கும் போது அவருக்கு அவருடைய ஏர்லைன்ஸில் அவர் புக் பண்ண ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அது வந்து தேர்ஸ்டே அவர் திரும்பி போகணும், ஆனால் அது அந்த டிக்கெட் அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. My first thought was to cuss them out. அவங்ககிட்ட அதை வெளிப்படையாக கோபத்தோடு அதை பகிர வேண்டும் என்று தான் அவருக்கு விருப்பம். Because I have 4 flights to get to my home. இப்போ அவங்க புதுசா புக் பண்ணியிருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 4 இடத்துல இறங்கி ஏற வேண்டி இருக்கிறது. Yeah, instead of getting home in day and a half, I'm going to get home in 3 days. 1.5 நாள்ல டிராவல் பண்ண வேண்டியது இப்போ அவங்க பண்ண அந்த வேலையினால ஏறக்குறைய 3 நாட்கள் ஆகும் அவருடைய வீட்டுக்கு போய் சேர. So I was going to call them and yell at them. அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவருக்கு கோபமாக கத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. But on my way home I was remembering this verse. அவர் ரூமுக்கு போகிற அந்த வழியிலே அவர் இந்த வசனத்தை நினைவு கூர்வார். And the Lord, Holy Spirit gently reminded me, Andrew, I don't think you are practicing what you are preaching. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே நீ போதிக்கிற காரியத்தை நீ பின்பற்றுவது போல தெரியவில்லை என்பதாக பேசுவதாக உணர்கிறார். I wrote them a letter and said, if possible, please make me get home quicker. If not, I accept what you have sent me. நீங்க அனுப்பிச்சது ஓகே, ஆனா எவ்வளவு சீக்கிரமா நான் வீட்டுக்கு போறதுக்கான வழி உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் பண்ணினால் நலமா இருக்கும் என்று ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறார். I'll only find out Thursday if they listen to me or not. அவர் சொன்னதை அவங்க கேட்டாங்களா, எது மாற்றத்தை உண்டு பண்ணாங்களான்றத வியாழக்கிழமை தான் அவருக்கு தெரியும். Peter knows it is so hard for people to submit, especially when they're going through persecution, but he says submit yourself for the Lord's sake to human institutions. பேதுருக்கு தெரியும், பொதுவாக கடினமான சூழ்நிலைகளிலே ஒரு நபராலே ஒரு அதிகாரத்தினாலே ஒரு நபர்கள் கடந்து செல்லும்போது அதே அதிகாரத்தில் உள்ள நபர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது மிக கடினமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் கூட அவர் சொல்கிறார், கர்த்தர் நிமித்தம் நீங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். Most likely he is writing this letter when Nero is the emperor. இதை எழுதி கொண்டிருக்கும் போது நீரோ என்கிறதான அந்த கொடிய மன்னன் ஒருவேளை பேரரசன் அங்கே ரோமாபுரி ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். He was not kind to Christians. அவன் கிறிஸ்தவர்கள் மேலே எந்த ஒரு கனிவும் காட்டாத ஒரு நபர். Matter of fact, scholars say both Peter and Paul were killed during Nero's persecution. நாம் அறிந்திருக்கிறோமாக சபை சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், இந்த நீரோ மன்னன் தான் பவுலையும் பேதுருவையும் இரத்த சாட்சியாக மரிக்கும்படியாக கொலை செய்தவன். Peter says, whether to emperor or supreme authority or to governor who sent by him to punish those who do wrong and command those who do right. அங்கே தவறு செய்கிறவர்களை தண்டிக்க, நல்லது செய்கிறவர்களுக்கு பாராட்டுகளை கொடுக்கிற அப்படிப்பட்டதான அதற்கென்று ஆண்டவர் நியமித்த அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். You see, the purpose of a leader, I'm not talking about Christian leader, secular leader, is to bring justice in the world. இந்த உலகத்திலே ஆண்டவர் அறியாத தலைவர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் வைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தை ஒரு ஒழுங்கோடு கூட நடத்துவதற்காக. Punish those who do wrong and commend those who do right. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினியை கொண்டு வர, நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ண, அல்லது அவர்களுக்கு தேவையானது கிடைக்கும்படி செய்ய, நீதி செய்ய. Now, how many of our countries have such good leaders? நம்முடைய நாடுகளிலே, நாம் இருக்கிற இடங்களிலே எத்தனை தலைவர்கள் இப்படியான ஒரு நல்ல தலைவர்களாக இருக்கிறார்கள்? They punish people they don't like. அநேக நேரங்களிலே தங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு தீமை செய்வார்கள். And reward those who they like. அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு நன்மை செய்வார்கள். It's not about right and wrong, it is about favoritism. நல்லதா கெட்டதா, நல்ல செய்யறாங்களா கெட்டதை செய்யறாங்களான்றதெல்லாம் கணக்கில்ல. எனக்கு பிடிச்சவனா, என் சொந்தக்காரனா, எனக்கு பிடிக்காதவனா அப்படின்றது மட்டும்தான் அவருடைய சிந்தையில் இருப்பது. I don't like to talk a lot about politics. ஒருவேளை அரசியலை குறித்து அதிகமாக இங்கே பேச விரும்பவில்லை. It is very hard to submit. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. We actually come up with justification to not submit to them. அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கான எல்லா விதமான நீதி நியாயங்களையும் நாம் சொல்லுவோம்.
right? We would say, oh, they are evil, and if I submit to them, I am agreeing with their evilness. அவங்க மோசமா இருக்கிறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டனாக்க அவங்க செய்யற அந்த அநியாயத்துக்குலாம் நான் உடன்படுறவனாயிருவேன், அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்வோம். How do you submit? எப்படி நீங்கள் கீழ்ப்படிவீர்கள்? Well, Peter doesn't say a whole bunch of things, but he does say something very important in verse 15 and 16. For it is God's will that by doing good you silence the ignorant of the foolish people. அங்கே காரணத்தை அவர் சொல்கிறார் 15-16 வசனங்களிலே, நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். In other words, your submission is by doing what is good, what is right. And that's a tricky submission. நல்லா கவனிங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே நன்மை செய்கிற அந்த கீழ்ப்படிதலானது புத்தியினமுள்ள அவருடைய அவநம்பிக்கை அல்லது புத்தியினமுள்ள மனுஷனுடைய அறியாமையை அடக்குகிறது. Imagine our country presidents have said no use selling of drugs. ஒருவேளை ஒரு தேசத்துடைய அதிபதி சொல்கிறாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு போதைப் பொருளையும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு வைங்க. But at the same time, he and his family sell tons of drugs and make great amount of money in their lives. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பின்னாபிகள்லாம் வைத்து மிகப்பெரிய போதைப் பொருள் மருந்துகளை போதைப் பொருளை விற்று கோடி கோடியாய் பணம் சம்பாதித்து பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். How do we obey? எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிவது? We go back to their original statement, not their actions. அங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க கூடாது, அவர்கள் சொல்லுகிற காரியத்தில் உள்ள நியாயத்தின்படி அந்த நல்ல நடக்கையை நீங்கள் செய்ய வேண்டும். Because somehow even the worst of leaders make very good laws. They just don't obey them. இந்த உலகத்துல ரொம்ப மோசமான தலைவர்கள் கூட ஒரு நல்ல சட்டங்களை ஏற்றுவார்கள், ஆனால் அதை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். Right? They would say don't murder. அவங்க கொலை செய்யாதீங்க, அதெல்லாம் தவறு என்று சொல்வார்கள். They will murder. அவங்க கொலை செய்யற வேலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். But we go to the original order, don't murder. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கொலை செய்யக்கூடாது என்ற அந்த நல்ல கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். They would say pay taxes. நீங்கள் உங்களுடைய வரிகளை செலுத்துங்கள். They won't pay taxes. அவங்க வரியெல்லாம் செலுத்த மாட்டாங்க. But we still pay taxes. ஆனால் நீங்கள் அவர்களுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வரியை செலுத்த வேண்டும். Because you see, nobody really is going to make an awful law for people to follow. எந்த ஒரு நபரும் எல்லாரும் கொலை செய்யுங்க, எல்லாம் திருடுங்க என்று எந்த ஒரு கட்டளையும் பொதுவாக எந்த தலைவர்களும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அதை அவர் செய்து கொண்டிருந்தாலும் அதை சொல்ல மாட்டார்கள். That's why he says it is God's will that by doing good you should silence the bad ones. அவர் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Second, live as free people, but do not use your freedom to cover up evil. Live as God's slaves. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருங்கள், ஆனால் உங்கள் சுயாதீனத்தை திருக்குறத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். In other words, don't follow their evil acts that you also are owing taxes to the government, you are also doing wrong, now you are enslaved to them. நீங்கள் சுயாதீனராய் இருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய அந்த சரியான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்களும் அவர்களைப் போலவே நீங்கள் தவறான விதத்தில் நடப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு உங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள், மாறாக நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now if I start talking about bribery, I'm going to be in a lot of trouble. லஞ்சம் கொடுப்பது வாங்குவதை குறித்து நான் பேசுவேனால் எனக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். I know Christians from the far left to the far right. கிறிஸ்தவர்கள் எல்லா அந்த எல்லை தொடங்கி கடைசி எல்லை வரைக்கும். Right? But my personal principle is I am not going to give bribe because I know I will become a slave to that person. இந்த லஞ்சம் கொடுப்பதை பற்றி அநேக கிறிஸ்தவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணிக்கொள்வதில்லை. ஆனால் அருமையான சகோதரருடைய ஒரு இது என்னன்னா, அவர் யாருக்கும் எந்த லஞ்சமும் கொடுத்து காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் யோசிக்க மாட்டார். I'd rather not get the privilege that I want.
அந்த லஞ்சம் கொடுத்து அந்த காரியம் அவருக்கு செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இல்லை. I was in an institution where the man, just to get away from one of the rules, gave this officer 1 lakh rupees. And that officer swore that's the only 1 lakh he is ever going to ask from him. And the institution gave him that 1 lakh rupees. But you know, every month he came back. And every month the institution gave him 50,000 rupees, 60,000 rupees, because he was always holding what they originally did wrong against them. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலை வந்து மீறதுக்காக 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த 1 லட்சம் தான், அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்ய மாட்டாரு, கண்டுக்க மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டு நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணுனீங்க இல்லையா, நீங்க அந்த மாதிரி தவறா செஞ்சீங்க இல்லையா என்று சொல்லியே அவர் அநேக லட்சங்களை வாங்கி விட்டார். Right? We have all seen that. நாம் இதை பல்வேறு இடங்களில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். Once you give a little bit bribe, you are enslaved. நீங்கள் ஒருவருக்கு லஞ்சம் கொடுத்து பழக்கிவிட்டால் நீங்கள் அதை நிறுத்தவே முடியாது. அந்த நபருக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும். எல்லா காரியத்துக்கும் அவர் உங்க இடத்துல வந்து நிற்பார். It will happen. It's what's called the camel in Arab's tent. நமக்கு தெரியும், ஒருவேளை பாலைவனத்திலே பிரயாணம் பண்ண பிரயாணியுடைய ஒட்டகத்துக்கு அந்த கூடாரத்தில் இடம் கொடுத்தது போல ஆகிவிடும். Right? First it would put his head, and then its neck, then its right leg, left leg, and eventually the camel is in the tent, you are outside. பாலைவனத்தில் பிரயாணம் செய்த ஒரு ஒட்டகத்தோடு பிரயாணம் செய்த ஒரு பிரயாணிக்கு என்ன நடந்தது என்று ஒரு கதை சொல்வார்கள். அவன் தன்னுடைய கூடாரத்திலே அவன் தங்கியிருந்த போது அந்த ஒட்டகம் என்னுடைய தலையை மட்டும் வைத்துக்கிறேன், எனக்கு குளிருது என்று சொல்லுதான். அவன் வந்து சரி இருக்கட்டும் சொல்லி விடுறது. அப்புறம் காலை வைத்துக்கிறேன்னு சொல்லிச்சான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் வந்து பார்த்தாக்கா அவர் வெளியே இருக்கிறாரு, இது முழுமையாக ஒட்டகம் முழுமையாக கூடாரத்துக்குள்ளாக இருந்ததாம். அந்த கதையாக போய்விடும். We saw how we should obey, and we saw how we should live as free people. Sometimes both are very difficult, but regardless of how difficult it is, we must always show respect to everyone, including emperor, whom we must honor them. நாம் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம் சுயாதீனத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி ஒருபோதும் அவர்களுக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்வது, இந்த காரியங்களை செய்வது சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் கூட நாம் தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். We as Christians have no excuse to dishonor those who are in authority. அதிகாரத்தில் உள்ளவங்களை கனவீனமாக கேவலமாக பேசுவது அல்லது மரியாதை இல்லாமல் நாம் மரியாதை இன்றி அவர்களை பேசுவதோ நடத்துவதோ கூடாது. Verse 17 talks about it very clearly. 17ஆம் வசனம் அதை மிக தெளிவாக சொல்கிறது. Show proper respect to everyone. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். Fear God and honor the emperor. சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருந்து ராஜாவை கனம் பண்ணுங்கள். About 30 years ago in America, when they are referring to a president, they would always say President Kennedy, President Reagan, President Carter, right? They always gave that honorable title. But now they say Trump. Or they say that stupid Trump. Or that F Trump. முன்பாக 20-30 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்துடைய அதிபதியை சொல்லும் போது பிரசிடென்ட் என்று சொல்லித்தான் அவர்கள் பெயர்களை உச்சரிப்பார்கள். ஆனால் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரை சொல்லி கூப்பிடுறது, அவன் கிடக்கிற முட்டாப்பாயின்னு சொல்றது, இப்படியாக மிகுந்த மலிவான விவாதங்களை அல்லது வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்வது வழக்கமாய் போய்விட்டது. We cannot do that as Christians. கிறிஸ்தவர்களாக நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. Even the worst of political rulers, we give them honor because God placed them in that place. நமக்கு பிடிக்கவே பிடிக்காத மிக மோசமான அரசியல் தலைவர்களாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் ஒருபோதும் அவர்களை கனவீனமாக கேவலமாக பேசக்கூடாது. ஏனென்றால் தேவனே அவர்களை அந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறவர். Right? And that is very important. And then right in the middle he would also say love the family of believers. அவர் அதை சொல்லிக்கொண்டே வரும்போது சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். Right? And that's how he began.
அவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். Now, at this point, he's going to change the theory of generalization and he is going to become specific, especially talking to slaves. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா எல்லோரும் அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிங்கள் என்று பேசினார். இப்பொழுது குறிப்பிட்டு அந்த நாட்களில் அடிமையாக இருந்தவர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்ல போகிறார். I'm ready to continue, but I need to ask the leaders if we should take a break because it's a little bit more than an hour.